வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பெங்காலி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு Thursday Night அப்படின்றது. ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 4-5 பேரை காட்டுறாங்க. காலேஜே இவங்க படிச்சு முடிச்சிட்டாங்க. கடைசியா ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. Thursday நைட் தான் அந்த பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில ஒரு பொண்ணு கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்க போல. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் லேடியும் கேஸ் எடுத்து விசாரணை பண்றாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு கூட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதுல யார் இந்த விஷயத்த பண்ணது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சவங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். கடைசியில வர ஒரு ட்விஸ்ட கூட நீங்க கெஸ் பண்ணுவீங்க, ஆனா இன்னொரு ட்விஸ்ட கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே தீபக்னு ஒரு பையனா காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ண போறான். அதே மாதிரி பார்ட் டைமா இவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். பீஸாலாம் ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கடையில இவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் கூட படிக்கிற மீரான்ற பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா மீராவை இவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். மீராவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுறாங்க. இந்த தீபக்கும் ரோஷன் ஒருத்தனுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கும். ரோஷனை பொறுத்த வரைக்கும் பணக்கார பையன், அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருக்குல்ல, அதை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் மீரா வந்திருக்காங்க. நம்ம காலேஜே முடிச்சிட்டோம், இன்னும் நீங்க ரெண்டு பேர் பேசாம இருந்தா எப்படி? என்னால உங்களுக்குள்ள சண்டை வந்ததை என்னால ஏத்துக்க முடியல, நீ பழைய மாதிரி அவங்க கிட்ட பேசு, அதனால தான் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் மீரா சொல்றாங்க. அப்பதான் ரோஷனோ ஃப்ரெண்ட்ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது இவனுக்கு தெரிய வருது. இவன் இவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பான், ஆனா ரோஷனையும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். இவனுங்க வேற வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாக்குறான். அவங்களும் கூட படிக்கிறவங்க தான், ஆனா அவங்களுக்குள்ள இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு போல. இப்ப அவங்களெல்லாம் பார்த்து அப்செட் ஆனவன், சரி நீ போய் வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி மீராவும் அந்த ரோஷனுக்கு பக்கத்துல போய் உட்கார்றாங்க. இப்ப ரோஷனோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி மீரா கிட்ட பேசுறாங்க. ரோஷனுக்கு சுத்தமா தீபக்க பிடிக்காது போல, குறை சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து தீபக்கும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப தீபக்கு இவங்களுக்காக பீஸாவெல்லாம் ரெடி பண்ணிடுறாரு போல. இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி இவரும் ஓனர் கிட்ட கொஞ்சம் பர்மிஷன்லாம் கேட்கிறாரு. ஓனரும் சாப்பிட்டுட்டு வந்துக்கோன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப தீபக் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. தீபக் தான் நல்லா படிக்கிறவரா இருப்பாரு. இவரோட ப்ராஜெக்ட் எதுலயோ செலக்ட் ஆயிருக்கு போல. அதை பத்தி எல்லாம் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம், இத பார்ட்டி மாதிரி வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணோம், என்னோட கெஸ்ட் ஹவுஸ் ஃப்ரீயா தான் இருக்கும், இந்த நாள் நம்ம பார்ட்டியை வச்சுக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. ரோஷனோ தீபக்கும் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. மீரா ரெண்டு பேரையும் சமாதான பத்திர மாதிரி பாக்குறாங்கல்ல, இவங்க ரெண்டு பேருமே நாங்களும் வரோன்ற மாதிரி கடைசியில ஏத்துக்கிறாங்க. அதாவது Thursday நைட் பார்ட்டி வைக்கிற மாதிரி தான் இவங்க பிளான் பண்றாங்க. Thursday நைட்னு இங்க தான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. ரோஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டீமா இருப்பாங்க, தீபக் மட்டும் தனி டீமா இருப்பாரு. இவர் ஏலன்றதுனால ஒதுக்கி வச்சிருவாங்க போல. அந்த பணக்கார ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்கள தாண்டி சில பொண்ணுங்களையும் வர வச்சிருக்காரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மீராவை பொறுத்த வரைக்கும் ஸ்விம்மிங் பூல் ஏரியால உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்தோடனே இந்த தீபக் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு பக்கத்துல போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கு மீராவை ரொம்ப பிடிக்கும்ல, ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ரோஷனோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. அவங்க எப்பவுமே ரோஷனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த தீபக் பேசுறது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இந்த தீபக் ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு போல, ஆனா இவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த லவ் கிவ் எல்லாம் செட் ஆகாது, அதனால திரும்பி அதை பத்தி பேசாதன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறது உள்ள இருக்கவங்களுக்கு பிடிக்கல, நீங்களும் உள்ள வாங்கன்ற மாதிரி உள்ள வர வச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த ரோஷனோ ஃப்ரெண்ட்ஸோ இந்த இடத்துல ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சாதாரணமாவே இவங்களுக்கு தீபக்க பிடிக்காது, வம்பு பண்ணுவாங்க. இப்ப ட்ரக்ஸ் எல்லாம் வேற எடுத்திருக்காங்கல்ல, தீபக்க மட்டப்படுத்துற மாதிரி நிறைய பேசுறாங்க. அவர் ஏலல அதெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. எப்பவுமே தீபக் இதனால தான் இவங்க கிட்ட பேசாம இருப்பாரு. இப்ப ரொம்ப வரம்பு மீறி பேசிட்டு இருக்காங்க. தீபக்கும் கோவப்பட்டு வார்த்தையை விடுறாரு. அதாவது நாளா லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போயிடுவேன், ஆனா நீங்களாம் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பீங்கன்னு பேசிடுறாரு. இதுல ரோஷனோ ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிகர் ஆயிடுறாங்க. இன்னும் மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. மீரா இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்கன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ரோஷனோ ஃப்ரெண்ட்ஸோ ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. நீ எல்லாம் எங்களை பேசலாமாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அடிக்கவே வந்துடுறாங்க. இவர் தனி ஆள் இல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி மீரா தான் இந்த இடத்துல தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ரோஷனோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி அடிச்சிடுறாங்க. இது ரோஷனோட ஃப்ரெண்டு வீடு தானே, அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி புடிச்சு வெளியே தள்ளிடுறாரு. இவருக்கும் ரொம்ப கஷ்டமா போயிருது. சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.
சொல்லிட்டாரு. இந்த கெலாட்டால மத்த பொண்ணுங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க, மீராவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனா இந்த பசங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் பார்ட்டி ஒழுங்கா தான் நடக்கும், உட்காருங்க உட்காருங்கன்னு சமாதான பத்தி உட்கார வச்சிடுறாங்க. மீரா கிளம்ப தான் பார்த்திருப்பாங்க, ஆனா இவங்க உட்கார வச்சிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப மீராவும் சரக்கெல்லாம் எடுத்து இந்த இடத்துல குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே சரக்கு அடிச்சு ஜாலியா இவங்களுக்குள்ள டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா இவங்க பார்ட்டி பண்றது நமக்கு தெரிய வருது. மீரா எப்பவுமே லிமிட்டா தான் குடிப்பாங்க, ஆனா இன்னைக்கு ஓவரா குடிச்சிடுறாங்க போல. செம்மையா கேரான மாதிரி இவங்க மயங்கிடுறாங்க. இப்ப காலையில கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவங்களோட ரூம்மேட் பக்கத்துல இருக்காங்க. நம்ம எப்ப வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் முழிச்சிட்டு இருக்காங்க. என்னடி அப்படி முழிச்சிட்டு இருக்க, பார்ட்டி முடிச்சுட்டு இந்த டைம் தான் நீ வீட்டுக்கு வந்தன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த டைம் நான் வீட்டுக்கு வந்தனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப குளிக்கலான்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் போறாங்க. அப்படி ரெஸ்ட் ரூம் வரும்போது தான் இவங்களுக்கு சில விஷயம் புரியுது. இவங்க உடம்புல நிறைய இடத்துல காயம் இருக்கு, அதாவது பிரைவேட் பார்ட்ல எல்லாம் காயம் இருக்கு. நம்ம கிட்ட யாரோ நைட் நேரம் எல்லை மீறி நடந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க ரீகால் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. சில விஷயங்கள் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, ரோஷன் ஏதோ ஒரு பூங்கொத்தை தரதுக்கு பார்த்திருக்காரு, அதை இவங்க தள்ளி விட்டுருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை ரோஷன் தான் எல்லை மீறி நடந்துட்டானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க ரூம்மேட்டும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் நைட்டு எப்படி வந்தேன் அதை நீ கவனிச்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு டாக்ஸி டிரைவர் தான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போனாரு, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யாரோ என்கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப தீபக்கை மீட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாங்க. தீபக் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் அப்செட்டா இருக்கன்ற மாதிரி தீபக் கேக்குறாரு. இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, அந்த இடத்துல வச்சு யாரோ என்கிட்ட எல்லை மீறி நடந்துட்டாங்க போல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தி நான் குறை சொல்றேன்னு நினைக்காத, நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி தீபக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அது என்னன்னா, துரத்தி விட்டோன்னே இவர் கிளம்பி போயிருக்க மாட்டாரு, திரும்பி உள்ள வரலான்ற மாதிரி வந்திருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்திருப்பாரு. அப்ப பசங்க 3 பேர் பேசிக்கிறது தெரியுது. பசங்க 3 பேருமே ஏதோ ஒரு வீடியோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மச்சான் அதை வீடியோவா எடுத்தாச்சு இல்ல, அதை அப்பப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இவனுங்க எதை வீடியோவா எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தீபக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. அப்ப இன்னொன்னு பொண்ணு வராங்க, இவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப ரோஷனும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி எல்லா மாரி நடந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சேச்சே அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல, அவனுங்க வேற ஏதோ ஒரு வீடியோவை பத்தி பேசியிருக்காங்க போலன்னு தீபக் சொல்றாரு. இல்ல எனக்கு நிறைய காயம்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க. அப்போ போலீஸ் கிட்ட போயிடலாம்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே போலீஸை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. போலீஸ் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இவங்களும் தயங்கி நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிற போலீஸ் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எங்க இப்படிதான் நீங்க குடிச்சிட்டு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம இருப்பீங்களா, பொண்ணுங்கன்னா எவ்வளவு கவனமா இருக்கணும், இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்கன்ற மாதிரி திட்டுறாரு. இப்பெல்லாம் இந்த சொசைட்டில சின்ன பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறீங்களா இல்லையான்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாரு. சரி இந்த மாதிரிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் நம்பி போனேன், இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, இந்த காலத்துல சொந்தக்காரங்களே நம்ப முடியாது, ஒரு சின்ன பொண்ணு கிட்ட சொந்தக்காரரே எல்லை மீறி நடந்திருக்காரு, கம்ப்ளைண்ட்டுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இதெல்லாம் பார்த்தாது இதுக்கப்புறம் உசாரா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நானாவது அட்வைஸ் பண்ணதோட நிறுத்திட்டேன், ஆனா எங்களோட மேடம் பயங்கர கோவக்காரங்க, இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு ஏமாந்துட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சா பயங்கரமா சத்தம் போடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டர் லேடியை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் லேடி ஒருத்தனை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கான் போல, அதனால தான் இவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. கால் எலும்பெல்லாம் உடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் இந்த கேஸை பத்தி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் ஏற்கனவே கேர்ஃபுல்லா இருக்க மாட்டீங்களான்ற மாதிரி திட்டினாரு பாத்தீங்களா. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடி இவங்க பங்குக்கு 2 பேரையும் போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ சந்தேகப்படுற எல்லாரையுமே இந்த இடத்துக்கு வர வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த 3 பசங்க, அதை தாண்டி ஒரு பொண்ணு தானே, அவங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இதை தாண்டி ஒரு வயசான பெரியவரும் இங்க இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் வந்து டாக்ஸில கூட்டு வந்து வீட்டுல விட்டுருப்பாரு. எவனோ ஒருத்தன் என் டாக்ஸில ஏத்தி விட்டான், நான் கூட்டு வந்து விட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க எல்லார்கிட்டயும் தனித்தனியா பேசணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி யோசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட பேசுறாங்க. இதே மாதிரி ரோஷன் கிட்ட பேசுறாங்க. ரோஷனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க. பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணு கிட்டயும் பேசுறாங்க, தீபக் கிட்டயும் பேசுறாங்க. அதே மாதிரி அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட யாரு வண்டியில ஏத்தி விட்டது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பொண்ணை ஊடி போட்ட ஒரு நபர் தான் ஏத்தி விட்டான், அவன் கர்ச்சீஃபை வச்சு முகத்தை மூடி இருந்தான், எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ எல்லார்கிட்டயும் இவங்க பேசினாங்கல்ல, அதை இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இவங்க டீம் கூட இவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெக்கார்டிங்க கேட்டு அதுல யார் மேல சந்தேகம் இருக்கோ அவங்கள லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. விசாரணை எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கு. இந்த ரெக்கார்டிங்க நடுவுல நமக்கு காட்டுவாங்க. முதல்ல இந்த பொண்ணு, அதாவது மீரா சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மீராவை பொறுத்த வரைக்கும் இந்த லவ்ல சுத்தமா உடன்பாடு கிடையாது. காரணம், இவங்களோட பேரண்ட்ஸ் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணதுல இருந்து எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே தான்
இருந்திருப்பாங்க. அதனால வாழ்க்கையில கல்யாணத்தை பத்தியே யோசிக்க கூடாது, நம்ம இப்படியே இருந்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற கேரக்டரா இருப்பாங்க. என்கிட்ட 2 பேருமே ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க, 2 பேரோட ப்ரொபோசலையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல நடக்கிற விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ரோஷனும் இவங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, அதே மாதிரி தீபக்கும் இவங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. 2 பேருமே அடிக்கடி இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இது எல்லாத்தையும் அவங்க ஸ்டேட்மெண்டா தந்திருப்பாங்க, அதை பத்தி இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. அடுத்தது தீபக் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தீபக்கும் எந்த அளவுக்கு மீராவை நேசிக்கிறாரு அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மீரா இருக்காங்க பாத்தீங்களா, லைப்ரரியில புக்ஸ் எடுக்கிறதுக்காக வராங்க. அந்த சமயம் தீபக் ரோஷன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு பக்கம் ரோஷனே இவங்களை சைட் அடிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் இந்த தீபக் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இவங்களையே தான் 2 பேருமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கிறத ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே கவனிச்சிடுறாங்க. நம்ம பாக்குற மாதிரி தான் அவனும் பாக்குறான், அவன் பாக்குற மாதிரி தான் நம்மளும் பாக்குறோம் அப்படின்றது இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருது. நம்ம நெருங்கி போனா அவன் விலகி போயிடுவான்ற மாதிரி ரோஷன் யோசிக்கிறாரு. இப்ப மறுநாள் என்ன பண்றாருன்னா, இவர் அவங்களுக்கு பக்கத்துல நெருக்கமா போய் உட்காந்துட்டுலாம் இருக்காரு. இத பாக்குற அந்த தீபக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன இவன் நெருங்கி உட்கார்றான்ற மாதிரி தீபக்கு கோவப்படுறாரு. ரோஷனோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ரோஷனுக்கு தான சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி தீபக் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ரோஷன் லவ் பண்றான், நீ விலகி போயிடுன்ற மாதிரி தீபக் கிட்ட சொல்லிட்டாங்க. நான் எதுக்கு விலகி போனோம், எனக்குமே அவளை பிடிச்சிருக்கு, நீங்க விலகி போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ரோஷனோ ஃப்ரெண்ட்ஸோ ஏத்துக்க மாட்டாங்க. விலகி போறியா இல்லையான்ற மாதிரி சண்டைலாம் வலிக்கிறாங்க. தீபக்க பலார் பலார்னு கண்ணத்துலலாம் அரைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரை எதிர்த்து தீபக்கால எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அதனால தீபக் பயங்கரமா வருத்தப்படுறாரு. கீழே உட்கார்ந்த மாதிரி அழுதுட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டியும் தீபக்கும் ரோஷனும் அந்த பொண்ணு கிட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே செட்டில் ஆயிருக்கும். அப்படி இருக்கும் போது இந்த சம்பவத்துல யார் இன்வால்வ் ஆயிருப்பா, 2 பேருமே கூட இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அதுல தீபக் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கேட்கலான்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தீபக்மே பார்த்த விஷயத்த சொல்றாரு, அதாவது மீரா கிட்ட சொன்னார்ல அந்த விஷயத்த சொல்றாரு. நான் உள்ள வந்து பார்க்கும்போது 3 பேருமே ஏதோ ஒரு வீடியோவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப சிரிச்சுலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்ன வீடியோவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, மீராவை நல்லா குடிக்க வச்சாங்க பாத்தீங்களா, மீரா செம்ம போதையில இருக்கும் போது டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டான்ஸ் ஆடும் போது அவங்க தடுமாறி கீழே விழ போறாங்கல்ல, இவனுங்க புடிச்சு கிஸ் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. இப்படி கூட இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப ரோஷனோ ஃப்ரெண்ட்ஸோ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. மேடம் அந்த தீபக் போய் சொல்றான், நடந்ததே வேற அப்படின்ற மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, ரோஷன் தான் தீபக் கிட்ட பிரச்சனை பண்ண மாதிரி தீபக் சொல்லியிருப்பாரு. உண்மையில ரோஷன் ஃப்ரெண்டு கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்கும்போது தீபக் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நான் லவ் பண்றேன்னு தெரியுதுல, விலகி போயிடுன்னு சொல்லியிருப்பாரு. என்னடா ஓவரா பேசுறேன்னு அதுக்கப்புறம் தான் இவங்க கோவப்பட்டு பேசியிருப்பாங்க. அப்படிதான் இந்த டீமுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கும். இவங்க 2 பேரா இருந்ததுனால தீபக் அடிச்சிருப்பாங்க, மத்தபடி சண்டை வலிச்சது என்னமோ தீபக் தான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க, மீரா விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி அந்த நாள் நைட்டு என்ன வீடியோவை எடுத்தீங்க, ஒழுங்கு ரீதியா சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி கேக்குறாங்க. இவங்களும் சொல்றோம், நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் கிடையாது, நடந்ததே வேற அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரோஷனுக்கு இன்னமும் மீரா வேணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும், ப்ரொபோஸ் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அது என்னன்னா, குடிச்சதுக்கு அப்புறம் செம்ம போதையில அவங்க ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல போய் உட்காந்துருப்பாங்க. அப்ப ரோஷனோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. ரோஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரோஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரிங்க தந்து ப்ரொபோஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. இவர் ரிங்க தராரு, பூங்கொத்த தராரு. ஆனா போதையில இருக்க இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரிங்க தூக்கி போடுறாங்க, அதே மாதிரி அந்த பூங்கொத்தை தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு சிரிச்சிட்டுலாம் இருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்திருப்பாரு. இந்த வீடியோவை பத்தி தான் பேசியிருப்பாங்க. மச்சான் காமெடியா இருந்ததுடா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ரோஷன் மொக்க வாங்கினதை பார்க்கணும்னா திரும்பி திரும்பி அந்த வீடியோவை பார்க்கலான்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருப்பாங்க. சோ இதுதான் நடந்ததுன்ற மாதிரி ரோஷன் தரப்பு சொல்றாங்க. இப்போ என்ன நடந்திருக்கும், அந்த பொண்ணு கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்கல்ல, அது யாரா இருக்கும்ன்ற மாதிரி போலீஸுங்க எல்லாருமே டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மீரா கிட்டே இவங்க பயங்கரமா விசாரணைலாம் பண்ணியிருப்பாங்க. உனக்கு ஞாபகம் இருக்க கொஞ்சம் விஷயத்தையாவது சொல்லுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்ப மீராவும் ஞாபகம் இருக்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, ஊடி போட்ட மாதிரி யாரோ தான் என்கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆரஞ்சு கலர்ல ஒரு ஊடி தான் போட்டிருந்தாங்க. அந்த நாள் ரோஷன் தான் அந்த ஊடியை போட்டிருந்தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மத்தவங்க கிட்ட கேட்கும்போது ஆமா ரோஷன் தான் அந்த ஊடியை போட்டிருந்தான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ரோஷன் தான் ஏதோ பண்ணிருக்கான் போல. அப்படி பண்ணவன் வீட்டுக்கு ஏத்தி வச்சிடலான்றதுக்காக டிரைவர் கிட்ட ஏத்தி விட்டுருக்கான்னு யோசிக்கிறாங்க. இப்ப அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த டிரைவர் வந்துட்டு இருக்கும் போது இவனுமே வண்டியை பிளாக் பண்றான். பிளாக் பண்ணவன் இந்த இடத்துல போய் டிராப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். டிரைவர் சொன்ன மாதிரி அவன் கர்ச்சிஃபால முகத்தை மறைச்சு வச்சிருக்கான். எப்பவுமே சிசிடிவி ரொம்ப லாங்ல இருந்து தானே காட்டும்.
படம், அதனால நமக்கு அது யாருன்றது தெரியல. நிச்சயமா டிரைவர் பார்த்தா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம டிரைவர் கிட்ட விசாரணை பண்ணா என்னன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ரோஷனா இல்லையான்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணோம். ட்ரெஸ்ஸை வச்சு ரோஷன் முடிவு பண்ண முடியாதுல்ல, அதனால டிரைவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு தான் தெரியல, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா பசங்களையும் பக்கத்துல வச்சு நீங்க பாத்தீங்கல்ல, உண்மையாலேயே ரோஷன் தான் அந்த ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துக்கு வந்தானா இல்ல வேற யாராவது வந்தாங்களா, நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாரோட க்ளோஸ் அப் போட்டோவையும் இவர்கிட்ட காமிச்சிடுறாங்க. இவருமே நல்லா பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்தவரு நிச்சயமா இந்த பையன் தான் வந்தான்ற மாதிரி டிக் பண்றாரு. ரோஷனை தான் டிக் பண்றாரு. இதனால ரோஷன் நீ தான் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டாங்க. இது நாலாம் பண்ணலன்ற மாதிரி ரோஷன் சொல்லிட்டு இருக்காரு. நீ தான் பண்ணிருக்க, கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி செல்லுக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறாங்க. சத்தியமா நான் பண்ணல, என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறாரு. ஆனா விட முடியாதுன்ற மாதிரி லாக் பண்ணி வச்சிடுறாங்க. ரொம்ப நேரம் இந்த விசாரணை போயிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க கிளம்பலான்ற மாதிரி எல்லாரையும் அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் காருக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்காரு. இந்த பசங்க எல்லாருமே வெளியே வராங்க. ஆக்சுவலா தீபக் தானே இந்த விஷயத்துல ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. மீராவும் தீபக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரோஷனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உன்னை கவனிச்சுக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி மொரஸ்ட்டு போறாங்க. ரோஷன் மாட்டினதுக்கு இவர் தான் காரணம்ன்றதுக்காக தான் மொரஸ்ட்டு போறாங்க. அதை கவனிச்ச மீரா இருக்காங்கல்ல, என்னால உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு, நான் உனக்காக எந்த எல்லைக்குனாலும் போய் ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படிலாம் நடந்துருச்சுன்னு நீ கவலைப்படாத, என்னைக்குமே உனக்கு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. திரும்பி எப்படியாவது இவங்களை லவ் பண்ண வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. மீரா வீட்ல இருந்தே கார் வந்திருக்கு போல. இப்ப அந்த கார்ல ஏத்தி மீராவை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த டிரைவர் இருக்கார்ல, இவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. எதுக்காக என்ன பார்த்து சிரிச்சீங்கன்ற மாதிரி இவன் கேக்குறான். நீ தான் இன்னைக்கு வந்தன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி டிரைவர் சொல்லிட்டாரு. அதை கேட்டு இந்த தீபக்கு திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கான். இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஊடியில வந்தது யார் தெரியுமா, தீபக் தான் வந்திருப்பான். வந்த தீபக் இருக்கான்ல, இந்த இடத்துல டிராப் பண்ணிரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். சோ இவன் வாய்ஸை வச்சு இவர் துண்டா கண்டுபிடிச்சிருப்பாரு. இங்க வந்து வாய்ஸை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிருப்பாரு. இதை தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்ற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். என்ன நடந்தது என்கிட்ட சொல்லுன்னு டிரைவர் கேக்குறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். மீராவை குடிக்க வச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் ரோஷனு கட்டி பிடிச்சு டான்ஸ்லாம் பண்ணிருப்பான். அந்த விஷயத்தெல்லாம் தீபக்கு வெளிய இருந்து பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாரு. ரோஷனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரோஷனை ப்ரொபோஸ் பண்ண வைக்கிறதுக்காக நிறைய பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற இவருக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஆனா மீரா அதெல்லாம் தூக்கி போட்டாங்கல்ல, அதை பார்த்து தான் இவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆக மொத்தத்துல அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இவர் வெளிய இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. இந்த டைம் உள்ள போலாம், இங்க இருந்து அந்த பொண்ணை கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே நல்லவர் மாதிரி தான் உள்ள வந்திருப்பாரு. ஆனா அந்த இடத்துல அவங்க செம்ம போதையில இருக்காங்கல்ல, அப்படி போதையில இருக்கும்போது இவருக்குமே தப்பு பண்ண தோணுது. இந்த ட்ரெஸ்ல மீராவை பக்கத்துல வச்சு பாக்குறாருல, இவரோட சபலத்தை இவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்றாரு. அதே மாதிரி கிஸ் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றாரு. அது லைட்டா உங்களுக்கு ஃபீல் ஆகுது. விலகி போ அப்படின்ற மாதிரி கையை வச்சு தள்ளிலாம் விட்டுட்டு இருக்காங்க. ஐயோ இவ பார்த்துட்டா பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவருமே பயப்படுறாரு. ஆனா அவங்க கண்ணெல்லாம் திறக்க முடியாம தான் இருக்காங்க. யாரோ தொடுறாங்கன்னு தெரியுது. விலகி போன்னு சொல்லிட்டாங்க. இவர் அங்கிருந்து போலான்னு யோசிக்கிறாரு. அப்படி போலான்னு யோசிக்கிறவரு அங்க இருக்க ரோஷனோட ஜர்க்கினை எடுத்து மாட்டிக்கிறாரு. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்க மாட்டாரு. ஆனா கிஸ் பண்றது, சில லீலைகள் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிடுறாரு. ஆனா லைட்டா பயம் வந்துருது. நம்ம ரோஷன் மேல பழி போனோம்னா இந்த ட்ரெஸ்ஸோட எங்கேயாவது ஏத்தி விடணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அப்படிதான் இந்த டிரைவர் கிட்ட ஏத்தி விட்டுருப்பாரு. நான் உண்மையா தான் சொல்றேன், நான் கிஸ் மட்டும் தான் பண்ணேன். ஆனா அவ என்கிட்ட நிறைய காயத்தை காமிச்சா, பிரைவேட் பார்ட் கிட்ட எல்லாம் காயம் இருக்கிறதா சொன்னா. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. உண்மையிலேயே ரோஷனோ ஃப்ரெண்ட்ஸோ சேர்ந்து தான் ஏதோ பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நான் பண்ணதை சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கறான். சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த டிரைவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்படி போக ஆரம்பிக்கிற டிரைவர் கொஞ்சம் வில்லத்தனமா மாற ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. இந்த டிரைவர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருப்பாரு. அந்த தீபக்கு முகத்தெல்லாம் மறைச்சு ஏத்தி விட்டான் பாத்தீங்களா, இவன் ஏதோ தப்பு பண்ணி தான் ஏத்தி விடுறான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அப்ப நம்ம தப்பு பண்ணாலும் பிரச்சனை வராதுன்றது புரிஞ்சிருது. அந்த பொண்ணு செம்ம மயக்கத்துல இருக்கிறத பாத்துறாரு. ஆனா இவர் போறதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிசிடிவி இல்லாத பகுதியில கொஞ்ச நேரம் காரை நிறுத்தணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பகுதி கிட்ட காரை நிறுத்திடுறாரு. இப்ப பொறுமையா காரோட ஃப்ரண்ட் சீட்ல இருந்து இறங்கி பேக் சீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் கார்ல வச்சு மீரா கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. இவர் மாட்டிக்க கூடாதுல, அதனால வேற யாரையாவது கோர்த்து விடணும், ரோஷன் மாட்டி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி தான் இவர் மாட்டி விட்டுருப்பாரு. அதே மாதிரி வெளியே வந்து இந்த பையன் கிட்டயும் நல்ல ஒரு வேஷம் போட்டுட்டார்ல, இப்ப கூலா அங்க இருந்து கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா இந்த கேஸ் எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் லேடிக்கு சில டவுட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. விசாரணை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டாங்கல்ல, இருந்தாலுமே இவங்களுக்கு சில டவுட் இருக்கு. செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, காரு எந்தெந்த சிசிடிவியை எந்தெந்த டைம்ல கிராஸ் பண்ணுது அப்படின்றத கவனிக்கிறாங்க. அப்படி கவனிச்சிட்டு இருக்கும் போது இந்த டைம்குள்ள இந்த பகுதியை கிராஸ் பண்ணிருக்கணுமே, எதனால இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு டவுட் வருது.
அப்ப காரை இவன் நடுவுல நிறுத்தி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நடுவுல நிறுத்தி ஒருவேளை இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி இவன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆங்கிள்லயே இவங்க விசாரணை பண்ண போறாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா தீபக் இதுல இன்வால்வ் ஆயிருப்பான்றது உங்களுக்கு தெரியும். ஆனா டிரைவர் இன்வால்வ் ஆயிருப்பாருன்றத நினைச்சீங்களா இல்லையான்றத கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.